டீம் இந்தியா ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026 சாம்பியன்ஸ், 3 டைம்ஸ் சாம்பியன்ஸ் 2007, 2024, 2026. அப்புறம் ஹோமில் T20 வேர்ல்டு கப் வின் பண்ண முதல் அணி ஒரே அணி, பேக் டு பேக் T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்ச ஒரே அணி, T20 வேர்ல்டு கப்பை டிஃபெண்ட் பண்ண ஒரே அணி டீம் இந்தியா. இப்படி ஏகப்பட்ட பெருமைகளை, அருமைகளை, சாதனைகளை எல்லாமே மார்ச் 8ஆம் தேதி 2026 அகமதாபாத்தில் நரேந்திர மோடி ஸ்டேடியமில் தக்க வச்சிருக்கிறாங்க. மணி 3 ஆகுது. எனக்கு இன்னும் தூக்கமே வரலை, ஏன்னு எனக்கு தெரியல. பட் ரெகுலராக இந்த நேரத்தில் வீடியோ பண்ணிலாம் இல்லை, அப்படியே தூக்கம் வரும். பட் இன்னைக்கு இந்த நைட்டு என் மனசில் இருக்க நிறைய விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். பட் ஜஸ்பிரீத் பும்ரா பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு கொடுத்துருக்க வேண்டியது டிஸ்கஸ் பண்ணுறேன். சஞ்சு சாம்சன் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்ட், பட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் ஃபைனலாக அவருக்கு தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நான் பேசவும் போகிறேன். அப்புறம் நியூசிலாந்து எங்கே அந்த மேட்சை தோத்தாங்க, இந்தியா எங்கே அந்த மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதையும் சாம்பியனான கதையும் நம்ம வந்து பேச போகிறோம். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிவ்யூ ரொம்ப பெருசாக இருக்குமா சிறுசாக இருக்குமா அதெல்லாம் யோசிக்க வேணாம், ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். வீலாக் வந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஆல்ரெடி நான் டே 1 வீலாக் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்க. ஷார்ட்ஸ் வருது பாருங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஐபிஎல் வருது, எக்கச்சக்கமான கண்டென்ட் அடுத்தடுத்து லைனப்ல இருக்குது. வீடியோக்குள்ள போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த மங்காத்தால ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026 அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியமில் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து தி கிராண்ட் ஃபைனலோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தாஸ் ஷோவிலே கமெண்ட் பண்ணுங்கன்னா என்ன கமெண்ட் பண்ணணும்? இந்தியா ஜெயிச்சதை வெளிப்படுத்துங்க. அதை தாண்டி எனக்கு சஞ்சு சாம்சன் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கினதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. அவரை பற்றி நான் பின்னாடி கொஞ்சம் பேசவும் போகிறேன். அன்எக்ஸ்பெக்டட் சீரியஸ்லி பேசுவோம் நிறையாவுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மேட்சை இந்தியா ஜெயிச்சதுக்கான காரணம், நியூசிலாந்து தோற்றதுக்கான காரணம், இந்தியா சாம்பியன் ஆனதுக்கான காரணம், லூசராக நியூசிலாந்து ஆனதுக்கான காரணம், இந்த டாஸ் இருக்குல்ல, டாஸ் நியூசிலாந்து பக்கம் விழுந்தும் அவங்க ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தது தான் எனக்கு தெரிஞ்சு தப்புன்னு நான் சொல்லுவேன். தோக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிச் ரிப்போர்ட் பற்றி பேசியிருப்போம், ப்ரிவியூவில் பேசியிருப்போம். அகமதாபாத்தை வந்து உங்களுக்கு பிளாக் சாயில் கொடுக்க மாட்டாங்க. ஃபைனல் நடக்க போகுது, நீங்கள் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸோ இல்லைனா மும்பை வான்கடேவோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரன் ஃபெஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க. இது வந்து ஃபைனல் அப்படிங்கிறதுனால, ஸோ எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால ரன் ஃபெஸ்ட்டாக இருக்கணும், லோ ஸ்கோர் த்ரில்லர் அப்படிலாம் வராதுன்னுங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தோம். கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா எப்படி ஆடினாங்களோ, மும்பை வான்கடேல எப்படி ஆடினாங்களோ அதே மாதிரி ஆடுறதை விட்டுட்டு இந்த நியூசிலாண்டு இவங்களுக்கு அகேன்ஸ்டா கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ்ல செமிஃபைனல் 1ல் ஆடின சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி இன்னைக்கு ஆடி வச்சிருக்கிறாங்க. இங்க டாஸை ஜெயிச்சு இங்க வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்ததுனால தான் தோத்தாங்க அப்படின்னு சொல்ல வரல, அது ஒரு காரணம். சரி, நீங்க டாஸை ஜெயிச்சு பவுலிங் எடுத்துட்டீங்க, பிச்சு உங்களுக்கு நல்லா தெரியும், ரெட் சாயில் கொடுத்துருக்காங்க, மிக்சட் சாயில் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஸோ உங்களுக்கு பவுலிங் ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பேட்டிங்கில் நீங்கள் வந்து சேசிங்கில் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி சேஸ் பண்ணியிருக்கோம்ல. இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 254 சேஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு 6 ரனில் தான் தோக்குறாங்க, 7 ரனில் தான் தோக்குறாங்க. அப்படிங்கும்போது ஸோ உங்களால் ஏன் முடியாது? உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேட்டிங் லைனப்லாம் ஏன் முடியாது? ஒரு ஃபின் ஆலண்டுக்கு, டிம் சைஃபர்டுக்கு, டேரல் மிச்சலுக்கு, கிளென் ஃபிலிப்ஸுக்கு, ரச்சன் ரவீந்திராவுக்கு, பின்னாடி இருக்கிற சாண்டருக்கு, ஹென்ரி வரைக்கும், ஜாக்கப் டிஃபே வரைக்கும் அடிக்கிறவங்க இருக்காங்க போது எதனால்? ஏன் சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து இவங்களுக்குலாம் தான் பிரச்சனையே. அதாவது சவுத் ஆப்பிரிக்காவோட பெட்டரா நியூசிலாந்து நாக் அவுட்ஸும் சூப்பராக விளையாடுவாங்க. பட் இங்கே இந்தியா கிட்ட ஏன் விளையாட முடியல அப்படின்னா கண்டிஷன்ஸ் ஒன்று. இன்னொன்று வந்து அவங்கள எத்தனை பேருக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறது ஒன்று. இன்னொன்று அந்த நாக் அவுட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறவங்கள எத்தனை பேருக்கு இருக்குது, ஃபைனல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது எத்தனை பேருக்கு இருக்குது அப்படிங்கிறதும் இதெல்லாம் நிறைய இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ணி இந்தியா கிட்ட கொடுத்துடக்கூடாது. நியூசிலாந்து எடுத்திருந்தாங்கன்னா 255 அடிச்சிருப்பாங்களா, 230 வந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு கேட்டீங்கன்னா தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். இந்தியா இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. எனக்கு இந்தியாவோட பவுலிங் மேலே, ஒரு அக்சர் பட்டேல் மேலே, ஜஸ்பிரீத் பும்ரா மேலே, ஹர்தீப் சிங் மேலே, ஹர்திக் பாண்டியா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. மிஞ்சி போனால் 190 வந்திருப்பாங்க. இந்தியாவால் சேஸ் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு சஞ்சு சாம்சன் மேலே பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு, அவர் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக அடித்ததுனால. ஸோ அவரால் சேஸ் பண்ண முடியுது அப்படின்னா இஷான் கிருஷ்ணனுக்கு பேட்டில் பண்ணுவோம், திலக் வர்மாவுக்கு பேட்டில் பண்ணுவோம், ஹர்திக் பாண்டியா சரி, அக்சர் பட்டேலும் சரி, துபேவும் சரி. ஸோ எல்லாரும் சேர்ந்து 190 அடிச்சிருந்திருப்பாங்க. ஆனால் 255 இந்தியன் பவுலர்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இந்தியா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டிருந்தாங்க, நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா.
அப்புறம் நான் சேஸ் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்தில் 255 சேஸ் பண்ணும்போது பவர் பிளே ஸ்டார்ட் முக்கியம், ஓப்பனர்ஸோட ஸ்டார்ட் ரொம்ப முக்கியம். அங்கேயே தோத்தாங்க 75க்கு 5 8 ஓவரில். அப்புறம் திரும்ப அடுத்தது 12வது ஓவர்லாம் விக்கெட் விழுந்தது. ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் அதெல்லாம் எதுக்கு ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தவிர என்னை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து தோற்றது இந்த டாஸ் ஜெயிச்சு இந்தியா கிட்ட பேட்டிங் கொடுத்தோன்னே இந்தியாவுக்கு அது வந்து பா இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு ஒரு பெரிய லைசன்ஸ் கிடைச்ச மாதிரி அதை ஆகிடுச்சு. ப்ளஸ் இந்தியன் டீம் கிட்ட கரெக்டான பிளான் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அதாவது சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்கும் இதுதான் கிளியராக இருந்துட்டாரு. அவர் இப்போ வரைக்குமே அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. குத்தி நேராக போட்டால் நேராக வீல ஆடுவேன், மேலே வந்துச்சுன்னா லெக் சைடில் ஆடுவேன், வெளியில் போட்டால் நான் ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஆடுவேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் ட்ரை பண்ணுறது கிடையாது, குத்தி நேராக வர பால லெக் சைடில் அடிக்க ட்ரை பண்ணுறதுலாம் அவர் கிடையாது. ஸோ பாலுக்கு ஏற்ற மாதிரி அவர் கரெக்டாக ஆடிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போதும் அப்புறம் அபிஷேக் சர்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேஸ் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. தென் முக்கியமாக அவங்க லாக்கி ஃபெர்கூசனை அவங்க டார்கெட் பண்ணி அடித்தாங்க. அது முக்கியமாக சஞ்சு சாம்சன் லாக்கி ஃபெர்கூசனை டார்கெட் பண்ணி அடித்தார். லாக்கி ஃபெர்கூசன் ஒரு சீனியர் ஃபாஸ்ட் பவுலர், அவரோட பேஸ் இங்கே ஏதாவது பிரச்சனையாகவும் அவரோட ஷார்ட் பால் இங்கே பிரச்சனையாகவும் நினச்சாங்க. ஆனால் அவருக்கு தான் பிரச்சனை கொடுத்தாங்க. சஞ்சு சாம்சன் அவரை மலார்னு அடிச்சாரு, ஜிம்மி நேஷமா மலார்னு அடிச்சாரு. அப்புறம் சாண்ட்னர் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஆடிட்டு ரச்சின் ரவீந்திரா விக்கெட் எடுத்தாலும் ரச்சின் ரவீந்திராவையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேக் ஃபுட் ஓப்பன் பண்ணி அடிச்சாங்க. ஜேக்கப் டிஃபேவுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபைனல், ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு புதுசுங்கும் போது அவரையும் அடிச்சாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாக்கி ஃபெர்கூசன் அடிக்க ஆரம்பிச்சு, ஜேக்கப் டிஃபேவ் அடிக்க ஆரம்பிச்சு, நிதானமாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் போக ஆரம்பிச்சதுலாம் நல்லாவே இருந்துச்சு. 98 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாச்சு. அதுக்கப்புறம் 100 ரன் பார்ட்னர்ஷிப்பு இஷான் கிஷன் கிட்ட இருந்து சஞ்சு சாம்சன் கிட்ட இருந்து அது வரும்பொழுது இங்க பாருங்க, இங்கவே இந்தியா வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்தியா தட்டு தரு மாதிரி ஆனாலும் 220 230 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பவுலிங்ல இந்தியா அவங்க எப்படி ஒரு வேலையை பார்த்துருவாங்க, அது கிளியராகவே இன்னைக்கு தெரிஞ்சிச்சு. இந்தியாவுக்கு அது லைசன்ஸ் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் பேட்டிங் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் பவுலிங் பற்றி பேசிடுறேன். ஏன்னா 255 இந்தியன் பவுலர்ஸ் இங்கே டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 96 ரன்க்கு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதை விட அந்த 75க்கு 5 அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா நான் 100 ரன்னுக்கு மேலே 150 ரன்னுக்கு மேலே ஜெயிச்சதான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சம்பிரதாய ஒரு கிரிக்கெட் தான். ஸோ இங்கே பவுலிங் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிக்கிறேன், இங்கே கொஞ்சம் கர்ண தப்புனா மரணம் தான். ஏன்னா ஸ்ட்ரைட் பவுண்டரி ரொம்ப சின்னது, ஸ்கொயர் பவுண்டரி கொஞ்சம் பெருசு தான். ஆனால் இன்கேஸ் ஏதாவது ஒரு பவுலர் வந்து யார்க்க மேக்ஸிமம் போட மாட்டாங்க, தப்பாக விழுந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா, ஃபுல் டாஸ் ஒரு தப்பாக விழுந்துச்சு அப்படின்னா 6 தான். ஸோ ஷார்ட் பால் போட்டு ஒருவேளை நான் வந்து இங்கே ஆட வைக்க போகிறேன், லெக் சைல் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் இந்த இடத்துல பால் பறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்கு. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டீம் கிளியராக இருந்தாங்க. 255 அடிச்சாச்சு, கொஞ்சம் ஆட விடுவோம். நான் கிரவுண்ட்லேருந்து பார்த்தேன், அக்சர் பட்டேலை உள்ளே கொண்டு வந்தார பவர் பிளேல தெரிஞ்சுது. அக்சர் பட்டேலை உள்ளே கொண்டு வராங்க பவர் பிளேல அப்படிங்கும்போது ஸோ இயர்லியாகவே விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு காயை நகர்த்துறாங்கன்னு. ஸோ அவங்க கிட்டேருந்து அந்த ஸ்டார்ட் சேஸ் பண்ணும்போது அந்த ஸ்டார்ட்டை உடைக்கணும். ஃபின்னால் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஆஃப் வச்சுருந்தாங்க. கரெக்டாக லாங் ஆஃப் 2 ஃபீல்டர் வச்சு லாங் ஆஃப் வச்சுருந்தாங்க. 2-3 பால் பார்த்தா அடிச்சுட்டே இருந்தார். டக்குன்னு தூக்கி சரி அக்சர் தான் கேட்டார், எங்கள் லாங் ஆனில் போடுங்க அப்படின்னு. ஃபின்னால் எனக்கு அங்கே போட்டாங்க. கரெக்டாக திலக் வர்மா கையில் கேட்சி. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங் ஸ்லோ ரன் போட்டிருப்பாரு, அதில் மாட்ட வேண்டியது சிவம் துபே விட்டுருப்பாரு. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உடனே அக்சர் பட்டேல் வந்து எடுத்தாராம். அக்சர் பட்டேல் எடுத்த உடனே ஜஸ்பிரீத் பும்ரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா உள்ள வந்தோடனே வெரி ஃபர்ஸ்ட் பால் ரச்சின் ரவீந்திராவுக்கு பால் மேலே ஏறி இஷான் கிஷன் பிடிச்ச ஒரு அற்புதமான கேட்சி. ஸோ 2 விக்கெட் பவர் பிளேலே. அதுக்கப்புறம் கிளென் பிலிப்ஸு ஒரு மாதிரி ஆனால் அக்சர் பட்டேல் நேராக தான் போடுவார் ஆம்பால். ஸோ நேராக ஆடணும், ஆனால் தவற விட்டார். போல்டு டேஞ்சரஸான ஒரு 3 பேர் காலி அப்படின்னா அடுத்தது மார்க் ஜேப்பன் ஸ்டார்ட் கிடைக்கும், பட் எந்த அளவுக்கு பெருசாக கன்வெர்ட் பண்ணுவாருங்கிறது கேள்வி. ஏன்னா அவருக்கு இது ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்டு கப் ஃபைனல். எஸ் அவருக்கு முக்கியமான இடத்துல இதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னோட கெஸ். ஹர்திக் பாண்டியாவை எடுத்துகிட்டு வந்தார் சூரியகுமார் யாதவ், இன்சைட் எட்ஜி போல்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்தது எல்லாமே நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான். பட் வருண் சக்கரவர்த்தி போட்டு பிறந்தாங்க. பட் வருண் சக்கரவர்த்தி வந்து சைஃபர் லெக் சைடு ஆட வச்சாரு, அவுட்டு. ஸோ 75க்கு 5. அதுக்கப்புறம் 112க்கு சம்திங் திரும்ப அடுத்து 6வது விக்கெட் கொஞ்சம் லேட்டாக தான் விழுந்துச்சு. ஆனால் மேட்ச் அங்கேயே முடிஞ்சிச்சு. இந்தியன் பவுலர்ஸ் அண்ட் ஃபீல்ட் செட் பவுலிங் ரொட்டேஷன் திரும்ப எங்கேயும் தப்பு இல்லாத அளவுக்கு ரொம்ப சரியாக பண்ணிட்டு இருந்தாங்க.
ஃபீல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கான் பிடிச்ச கேச்சஸுகளோ அதுக்கப்புறம் திலக் வர்மா கையில் விழுந்த கேட்சை எடுத்ததோ, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும், அதுக்கப்புறம் ஹர்தீப் சிங் இன் பவர் பிளே, அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா ஓவரால் அந்த 4 விக்கெட்ஸ், அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் பவர் பிளேயில் வந்து 2 விக்கெட்டு எடுக்கிறது, ஹர்திக் பாண்டியாவும் கரெக்டாக அந்த பார்ட்னர்ஷிப்பில் பிரேக் பண்ணது. ஸோ ஏன் அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணுறது, இந்த விக்கெட்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா, விக்கெட் விழுந்ததுனால இன்னைக்கு அது நம்மளுக்கு பெருசாக தெரியாமல் இருக்கலாம். பட் விக்கெட்டே விழாமல் போச்சு அப்படின்னா இங்கிலாந்து மேட்ச் மாதிரி செமிஃபைனல் மாதிரி இப்போ இந்தியாவோட நிலைமை ஆகியிருந்திருக்கும். ஸோ அந்த மேட்ச்லேயே நான் சொல்லியிருப்பேன், டாட் பால்ஸ் பவுலர்களை போற்றி புகழுங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் இங்கேயும் நான் சொல்லுவேன். ஸோ விக்கெட் எடுத்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா டைம் சைஃபர்ட்டோ இல்லை ஃபின் ஆலனோ இயர்லியாக ஒருவேளை அவங்களுக்கு பெரிய ஸ்டார்ட் கிடைச்சி ஃபின் ஆலன் அவுட் ஆகாமல் இருந்திருந்தா, பின்னாடி வரவங்கெல்லாம் அடிச்சிருந்தா யோசிச்சு பாருங்க, நிலைமை மாறி இருந்திருக்கலாம். பட் இந்த இடத்துல பவுலர்களுக்கு ஹெட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேங்கிறத தாண்டி இப்போ பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அபிஷேக் சர்மாவுக்கு பட்டுடுச்சு, நல்லாவே பட்டுடுச்சு. அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக ஒரு மாதிரி பொறுமையாக அப்படிலாம் போகாமல் ஃபஸ்ட்டு 2 ஓவர் மட்டும் 2 பேர் கொஞ்சம் ஒரு மாதிரி சைலண்டாக அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. 2 பேருமே நான் அட்டாக் பண்ணதை பார்க்கும்போது லக்கி ஃபெர்கூசனை வந்து சஞ்சு சாம்சன் அட்டாக் பண்ணதும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேக்கப் டெஃபேக்கு இது ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்டு கப் ஃபைனல் நாக் அவுட்ஸில் முக்கியமான மேட்ச், அவரையும் அட்டாக் பண்ணாங்க. இங்கே சாண்ட்னர் விட்டதை, சாண்டர் கிட்ட பொறுமை காத்ததை இவங்க 15 ஓவரா 16 ஓவரா, லாக்கி ஃபெர்கூசன்லாம் 3 6 சஞ்சு சாம்சன் விட்டு ராவுன்னு ராவனாரு. எப்பா சஞ்சு சாம்சனா இப்படின்னு கேட்குற அளவுக்கு சஞ்சு சாம்சன் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்களை அணி போட்டு புரட்டி எடுக்க ரச்சின் ரவீந்திரா விக்கெட் எடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் இஷான் கிஷன் வந்து சும்மா உள்ள புரட்டி எடுத்தாரு. ஜிம்மி நேஷம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நியூசிலாண்டுக்காக ஆடுறதில்ல, இந்தியா மற்ற டீமுக்காக ஆடுறாருன்னு சொல்லிட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. ஆனால் அவருக்கும் விழுந்துச்சு உத. சாண்டனோட முதல் 2 ஓவருக்கு அப்புறம் அவருக்கும் விழுந்துச்சு உத. இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்றவங்க போகிறவங்களாம் அடித்தாங்க, வர்றவங்க போகிறவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. 98 ரன் ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்னா, செகண்ட் விக்கெட்டுக்கு 105 ரன் பார்ட்னர்ஷிப்பு, அதுவும் 48 பால்ல அடிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஓவருக்கு 10 ரன்னு, 15 ரன்னு, பவுண்டரி 6 கண்டிப்பாக போயிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு நீ விக்கெட் லாஸ் இல்லாமங்கிறத தாண்டி இந்தியா 2 விக்கெட்லேயோ 3 விக்கெட்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா 270 வைப்பாங்கங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தது. ஏன்னா விக்கெட் நல்லா மிக்ஸ்டு சாயிலு, பால் நல்லா எழும்பி பவுன்ஸ் ஆகுது, சஞ்சு சாம்சனுக்கு பிச்சை நல்லா ரீட் பண்ணிட்டாரு, பவுலர்ஸ்களையும் தெரிஞ்சுக்கிட்டாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படிங்கும்போது ப்ளஸ் இந்தியா கிட்ட பிரில்லியன்ஸு இங்கே தான் நான் பாராட்டணும்னு ஆசைப்படுறேன். நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட பிரில்லியன்ஸுக்கு அகேன்ஸ்டாக அவங்களால வரவே முடியல. பவுலிங்கை தாண்டி பேட்டிங்கில் ஒரு பிரில்லியன்ஸ் இருந்துச்சு. என்னன்னா ஆக்சுவலி இந்த பிரச்சனை முன்னே சரி பண்ணதுனா ரொம்ப நல்லதாக போச்சு. அவங்க அப்படிதான் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. டாப் ஆர்டரில் ஒரு ரைட் ஹேண்டர், அது கில்லு அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் கில்லு சொதப்பும் பொழுது சஞ்சு சாம்சன் அவங்க கொண்டு வராமல் மேலே 3 லெஃப்ட் ஹேண்டர் வந்தது தான் பிரச்சனையே ஆகி திரும்ப சஞ்சு சாம்சன் வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணாரு. சரி, இப்போ இந்த மேட்ச்சில் என்னன்னா அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை மெயின்டைன் பண்ணுறது எனக்கு என்னமோ சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சோன்னு எனக்கு அது பர்டிகுலராக எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை கொண்டு வரதுலையோ இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாண்டர் வரதுலையோ அவங்க கொஞ்சம் தாமதப்படுத்திக்கிட்டாங்க. ஏர்லேயே கிளென் ஃபிலிப்ஸை கொண்டு வந்துட்டு திரும்ப அப்படியே நிப்பாட்டினது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிரில்லியன்சிக்குள்ளே வருதோன்னு எனக்கு தோணுது. கிளென் ஃபிலிப்ஸை நிப்பாட்டினாங்க, இல்லை கிளென் ஃபிலிப்ஸை கொண்டு வந்தால் கிளென் ஃபிலிப்ஸையும் கொண்டு இருந்திருப்பாங்க. பின்னாடி 2 பேரும் செம்ம ஃபார்மில் தாங்க அடிச்சு நொறுக்கி தள்ளி இருந்திருப்பாங்க. சஞ்சு சாம்சனுக்கு ஷார்ட் பால் போட்டு பார்த்தாங்க, எடுபடலை. சஞ்சு சாம்சனுக்கு வெளியில போட்டு பார்த்தாங்க, எடுபடலை. அபிஷேக் சர்மா ஆஃப் சைடில் 2 ஃபீல்டர் வச்சு போட்டு பார்த்தாங்க, எடுபடலை. சஞ்சு சாம்சனுக்கு லெக் சைட்லையும் ஃபீல்டர் வச்சு ஷார்ட் பால் போட்டு பார்த்தாங்க, எடுபடலை. எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டே இருந்தாங்க. அபிஷேக் சர்மாவையும் உடச்சிக்கிட்டே இருந்தாங்க. இந்தியா அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 15 ஓவரில் கிட்டத்தட்ட 190 சம்திங் 200 கிட்டத்தட்ட வந்துருச்சு. தடுமாறினாலும் இந்தியா 200 அடிப்பாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. கடைசியாக ஜிம்மி நேஷம் போட்டு சாத்தாரா சிவம் துபே. ஆமாம், அது அற்புதமாக அதிரடியான ஓவர்ஸ். ஸோ இந்தியாவோட பிரில்லியன்ஸுக்கு அகேன்ஸ்டா எதுவுமே பண்ணவில்லை. பட் அதான் சொல்கிறாங்க, இந்தியாவுக்கு டாஸ் வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு, ஃப்ரீயாக ஆட முடிஞ்சிச்சு. திரும்பவும் சொல்கிறேன், இந்தியாவோட பிரில்லியன்ஸுக்கு அகேன்ஸ்டா, இந்தியாவோட டாமினன்ஸுக்கு அகேன்ஸ்டா நியூசிலாண்டு அவங்களுக்கு அதான் சொல்கிறாங்க, இந்த கண்டிஷன்ஸ்லாம் அவங்களுக்கு புதுசு. எத்தனை பேர் நாக் அவுட்ஸ் ஆடிருப்பாங்க, எத்தனை பேர் இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு ஃபைனல் நாக் அவுட்ஸ் ஆடிருப்பாங்க, அதெல்லாமே பெரிய கேள்வி. அப்படிங்கிறதுனால அவங்களால இங்கே எதுவும் பண்ணவே முடியல. 96 ரன் வித்தியாசத்தில் தோத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது அது படும் தோல்வி, மிகப்பெரிய தோல்வி. எந்த விதத்துலையுமே இது சரி கட்டவே முடியாது. ஸோ பேட்டிங், பவுலிங், டாமினன்ஸ், இதில் வந்து நம்ம பேச வேண்டிய விஷயம்னா
மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன இருக்கானுன்னா ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்தோம், வருண் சக்கரவர்த்தி கிட்ட இருந்தோம். இன்னைக்கு எனக்கு ஏமாற்றமான பர்ஃபார்மன்ஸ். எஸ், ஆமாம், ஹர்திக் பாண்டியா பேட்டிங்கில் சரியாக பண்ணலை, பவுலிங்கில் மார்க் பண்ண விக்கெட் எடுத்ததை தாண்டி அவர்கிட்ட இருந்தும் சரியாக வரல. வருண் சக்கரவர்த்தி இன்னமும் அடி வாங்கிட்டே இருந்துகிட்டு இருக்காரு. வருண் சக்கரவர்த்தியை ஒரு மாதிரி ஸ்லோவாக ஷார்ட்டாக போட்டால் பிக் பண்ணுறாங்க தெரியுது அவர் போடுறது. இது ஒரு பக்கம். அப்படின்னா சூரியகுமார் யாதவ் கேப்டனா, சூரியகுமார் யாதவ் சாம்பியன். பட் பேட்ஸ்மனா சூரியகுமார் யாதவ் இங்கே டெபியூ ஆனார், ரன் அடிச்சாரு. அவர் மேலே ஒரு கரை இருந்தது. நவம்பர் 19 2023 ஃபைனலில் குல்தீப் யாதவ்லாம் ஸ்ட்ரைக் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. பட் இங்கே ஏதாவது பண்ணுவார்னு நீங்கள் வந்து கரெக்டாக நிற்க வச்சு ஷார்ட் பால் போட்டு அவர் கரெக்டாக ஃபைனலில் எடுத்தாங்க. ஸோ ஃபைனலில் பாருங்கள், ஒரு சூரியகுமார் யாதவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஹர்திக் பாண்டியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, திலக் வர்மா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, பட் சிவம் துபே அதுக்கு பட் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், சிவம் துபே அதாவது சிவம் துபே எதுக்குன்னு கேள்வி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அப்புறம் சஞ்சு சாம்சனுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது, சஞ்சு சாம்சன் ஆட முடியுமா ஆட மாட்டாரா அப்படின்னு இருந்தது. அபிஷேக் சர்மா இத்தனை நாள் அடிக்கல, இன்னைக்கு அடிச்சிருக்கிறாரு. இஷான் கிஷன் T20 வேர்ல்டு கப் ஸ்கீம் ஆஃப் திங்லே கிடையாது, திடீர்னு உள்ள வந்தாரு. ஸோ யாரெல்லாம் வேணுமா வேணாமா அடிப்பாங்களா மாட்டாங்களான்னு எதிர்பார்த்தவங்களாம் நீங்கள் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது பட் எனக்கு ஹர்ஷ்தீப் சிங்லாம் ஒரு மாதிரி அன்சங் ஹீரோவாக இருக்கிறாரு, அதை நான் சொல்லிக்கிறேன். நியூசிலாந்து அந்த கருப்பு சட்டக்காரங்க, ஓகே நீங்கள் ஃபைனல் வந்திருக்கீங்க, ஹாப்பி. எப்பவுமே நீங்கள் நாக் அவுட்ஸ் அப்படின்னாலே கஷ்டப்படுவீங்க, முக்கியமாக ஃபைனல்ஸ் அப்படின்னாலே கஷ்டப்படுவீங்க. ஹோப்ஃபுல்லி இனி வரும் காலங்களில் இந்தியாவை தாண்டி தான் போய் ஆகணும். இந்தியாவை தாண்டி போக முடியுமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ கருப்பு சட்டக்காரங்க தப்பு பண்ணிட்டாங்க. எனக்கு இன்றைக்கி அவங்க விளையாடுறதுல விதம் எனக்கு பிடிக்கல. அவங்க இன்றைக்கி எவ்வளோ ட்ரை பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. பட் எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு அவங்க விளையாண்ட விதம் இன்றைக்கி எனக்கு பெருசாகவே எதுவும் பிடிபடவில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட், பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு கொடுத்தாங்களே, எனக்கு பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு நான் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். இப்போ நீங்கள் ஃபைனலில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு அவருக்கு கொடுக்குறத தாண்டி நான் சஞ்சு சாம்சன் தான் கொடுப்பேன். அவர்கிட்ட இருந்து வந்த ஸ்டார்ட்டு, அவர்கிட்ட இருந்து வந்த அந்த கிரிக்கெட் அதுதான். பட் பும்ரா இன்னைக்கு அந்த 4 விக்கெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னமோ அக்ஷர் பட்டேல் தான் அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு, ஓகேங்களா. பட் பும்ரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த இம்பாக்ட் இருந்துச்சு. ஆனால் செமிஃபைனலில் அவர் இந்த கடைசி 2 ஓவர் போட்டதும், அதுக்கப்புறம் பவர் பிளேல போட்டதும், ஓவரால் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக செமிஃபைனலில் அந்த கிரவுண்டில் போட்டதும், வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக அந்த டபுள் விக்கெட் ஓவர் போட்டதும், ஸோ அந்த நாக் அவுட்ஸ் முழுக்க, ஸோ இந்த T20 வேர்ல்டு கப் முழுக்க ஒரு முக்கியமான மேட்ச்ல பும்ராவோட இம்பாக்ட் அப்படிங்கிறது, சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டாக இந்தியா தோத்தாலும் அன்னைக்கு பும்ரா மட்டும் தான் நல்லா போட்டிருப்பாரு. ஸோ நீங்கள் நாக் அவுட்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டாலோ லீக் ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டாலோ, ஸோ பும்ரா இப்போ லீடிங் விக்கெட் டேக்கராக இருக்காரு. அண்ட் பும்ராவோட இம்பாக்ட் 6க்கு மேலே ரன் கொடுக்க மாட்டார். ஓவருக்கு 6 ரன் வச்சு போனாலும் போடுவார். எங்கேயாவது ஒரு பவுண்டரி, எப்பயாவது ஒரு பவுண்டரி தான் போகும். ஸோ 12 பாலுக்கு ஒன்ஸ் விக்கெட் எடுத்துக்கிட்டும் இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் ரெக்கார்ட்லாம் இருந்துகிட்டு இருக்கு. நான் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்ட் பும்ராவுக்கு கொடுத்துருக்கணும். ஸோ இம்பாக்ட் அந்த MVP இதன் அடிப்படையில் பும்ராவுக்கு கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் சஞ்சு சாம்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு நீங்கள் கொடுத்துருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அவருக்கு தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருக்கணும். நான் ஸ்டார்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறத தாண்டி சஞ்சு சாம்சன் ஆரம்பத்திலே தெரியும். நம்ம சேனலில் சஞ்சு சாம்சனோட பேட்டிங் பற்றி பேசும்போது அந்த 2025 இங்கிலாந்து சீரீஸ் எடுத்துகிட்டு வந்து பேசிகிட்டே இருப்பேன். நான் ஷார்ட் பாலுக்கு அகேன்ஸ்டா, ஆர்ச்சருக்கு அகேன்ஸ்டா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஓப்பனிங்கில் ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு. அப்புறம் கில்லு வந்தார், கீழே கொண்டு வந்தாங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே அவரை வெளியில் எடுத்துட்டு 11ஸ்லேயே இல்லாமல் ஆனாங்க. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சனை வெளியில் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் சுப்மன் கில்லை வெளியில் இருந்துட்டு சஞ்சு சாம்சனை ஆட் பண்ணாங்க. சஞ்சு சாம்சனுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுக்குறது நான் ஃபைனலில் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருந்தேன். பட் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு அப்படின்னு நான் யோசிக்கும் போது, ஸோ அதுக்கான பதிலே என்கிட்ட இருக்குது. பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு அவருக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் விளையாண்ட அதாவது அவர் அடித்த ஒவ்வொரு மேட்சும் எந்தெந்த மேட்ச்சு எப்பப்போ ஆடி இருக்காரு, என்ன மாதிரி சுச்சுவேஷன் ஆடி இருக்காருன்னு இருக்குது. அவர் வந்து நாக் அவுட் மேட்ச் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் சேசிங்கில் அவர் அடித்த அந்த ரன்களும், அதுக்கப்புறம் செமிஃபைனலில் இங்கிலாண்டோட பிளானை உடச்சி தெரிச்சு அங்கே செஞ்சுரி பரவாயில்லப்பா நான் செல்ஃப்லெஸ்ஸாக ஆடுறேன்னு ஆடினது. இன்றைக்கி ஃபைனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அடித்த அந்த 89 ரன்கள் 46 பாலில் ஆக மொத்தம் 331 ரன்கள். அதாவது அவர் அந்த 321 ரன்களில் அவர் அடித்த அந்த 250 சுற்ற ரன்கள் இருக்குல்ல, அந்த 250 சுற்ற ரன்கள் எல்லாமே இந்தியா ஜெயிக்கிறதுக்கான ரன்கள்.
இந்தியா வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஆகிறதுக்கான ரன்கள் அவ்வளோ இம்பாக்ட் அதில் இருக்குது. ஸோ நம்ம வந்து பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்ட் சஞ்சு சாம்சனுக்கு தாண்டி பும்ராவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்துட்டு போயிடலாம். ஆனால் சஞ்சு சாம்சனோட நாக் அவுட்ஸ் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வெறுமனே ஒரு 50 வெறுமனே ஒரு 60 ரன்னபால் ஆடினது அப்படின்னு இல்லாமல் எல்லாமே 150 170 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்கிறாரு. மேட்சுக்கு சிக்ஸர்ஸ் பவுண்டரிஸும் ஒரு 5-7-8 5-7 அப்படிங்கிற ரேஞ்சில் அடிச்சிருக்கிறாரு. பதுங்கவே இல்லை எங்கேயும். அப்படிங்கிறதுனால சஞ்சு சாம்சனோட இம்பாக்ட் அதுவும் எந்த மாதிரியான கேம்ல எந்த மாதிரியான ஆப்பனன்ஸுக்கு அகேன்ஸ்டா அப்படிங்கிறதையும் பார்த்து தான் இதை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு தடவையும் பேசும்போது இந்த விஷயத்த கொண்டு வந்துகிட்டே இருப்போம் நம்ம சேனல்ல. இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா 2025 அந்த சீரீஸ் முழுக்க ஆர்ச்சர் கிட்ட அந்த ஷார்ட் பால்ல கஷ்டப்பட்டுட்டே இருப்பார், அவுட் ஆகிட்டே இருப்பாரு. எனக்கு என்னவோ அதுதான் சஞ்சு சாம்சனை கொஞ்சம் அப்படியே கீழே இறக்கி வச்ச ஒரு காலகட்டம் நான் நினைக்கிறேன். அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே போனார், மேலே சுப்மன் கில்லை கொண்டு வந்தாங்க. சுப்மன் கில் கஷ்டப்படுறாருன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே சஞ்சு சாம்சன் கொண்டு வந்தாங்க. சஞ்சு சாம்சன் நியூசிலாந்து சீரீஸில் மொத்தமாக அவரை எக்ஸ்போஸ் பண்ணி கழட்டி மென்டலி ஒரு உடச்சி வெளியில் அனுப்பி மேலே இஷான் கிஷனு அபிஷேக் சர்மாவே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விக்கெட் கீப்பரும் மேலே கிடச்சிட்டாரு. அப்படிங்கிறதுனால சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் மேலே ஒரு ரைட் ஹேண்டர் தேவைன்னு சொல்லி சஞ்சு சாம்சனை கொண்டு வந்து சஞ்சு சாம்சனுக்கு 2 வரல நீ அடிச்சுதான் ஆகும், நீ அடிச்சாதான் டீமுக்கு நல்லதுன்னு சொல்லி வச்சு ஆட வச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. இயான் பிஷப்பை கேட்டார் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு அவர் வாங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் கனவுல இருக்கிற மாதிரி கனவு அப்படின்னு அவர் சொன்னார். ஆமாம், இதெல்லாமே கனவு. ஏன்னா 2022 T20 வேர்ல்டு கப் அப்போ அவர் ஸ்கீம் ஆஃப் திங்லே கிடையாது. அப்போ ப்ரெஸ்ல கேட்குறாங்க அந்த T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்க டீம் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்கும்போது கேப்டன் ரோஹித் சர்மா கிட்ட கேட்குறாங்க, சஞ்சு சாம்சன்லாம் அப்படி கேட்குறாங்க. சஞ்சு சாம்சன் அவரோட புல் ஷாட் எலகண்டாக இருக்கும், ஆஸ்திரேலியா பவுன்சி பிச்சஸ்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்றாரு. இது 2022 T20 வேர்ல்டு கப்ல. அப்படியே 2 வருஷம் கழிச்சு 2024 T20 வேர்ல்டு கப் ஸ்குவாடில் சஞ்சு சாம்சன் இருக்கிறாரு, ஒரு மேட்ச் கூட ஆடலை. இப்போ 2 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கடையில் உங்களுக்கே தெரியும் நிறைய விளையாண்டுருப்பாரு, ஆனால் தடுமாறி இருப்பாரு. ஸோ சான்ஸ் கிடைச்சிருக்கும், ரன் அடிச்சிருக்க மாட்டாரு, திரும்ப கீழே போவார், திரும்ப மேலே வருவார், திரும்ப மேலே வந்து ரன் அடிச்சிருக்க மாட்டாரு, டெக்னிக்கலாக கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் திரும்ப வந்தாங்க நினச்சி 2026 T20 வேர்ல்டு கப் ஸ்குவாடில் சஞ்சு சாம்சன் இருப்பாரா மாட்டாரா, சரி இருப்பார், பிளேயிங் லெவன் இடம் கிடைக்குமா கிடைக்காதா, இது கிடைக்காது அப்படின்னு இருந்தது போக உள்ளே வந்தவருக்கு திரும்பவும் என்னடா சஞ்சு சாம்சன்லாம் சப்போர்ட் பண்ணாமடா திரும்ப ஒரு வேலையை காமிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நாக் அவுட்ஸ்னு வந்து அது வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டா, செமிஃபைனல் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகமதாபாத்தில் ஃபைனலில் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா அடிப்பாருன்னு யாரும் நினச்சி பார்த்தா சொல்லுங்க. இந்த 3 மேட்ச்லேயும் செஞ்சுரி அடிக்கிற அளவுக்கு வருவாருன்னு யாரும் நினச்சி பார்த்தா சொல்லுங்க. பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு கொடுத்தாங்க, பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு நான் ஃபைனலில் சஞ்சு சாம்சன் தான் கொடுப்பேன். நானும் அதான் பண்ணியிருந்திருப்பேன். பட் சேட்டா சீரியஸ்லி பெரிய ஒரு சல்யூட். அவர் வாழ்க்கை என்ன சொல்றது எனக்கு தெரியல. 2022 ஸ்கீம் ஆஃப் திங்லே கிடையாது, அவரை பற்றி பேசுகிறாங்க. 2024 T20 வேர்ல்டு கப்பில் ஸ்குவாடில் இருக்கிறாரு, ஒரு மேட்ச் கூட கிடைக்கல. 2026 T20 வேர்ல்டு கப்பில் ஸ்குவாடில் இருக்காரு, 11 இடம் கிடைக்குமான்னு தெரில, கிடைச்சி அதுக்கப்புறம் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்ட். காட்ஸ் ஓன் கண்ட்ரீஸ் காட்ஸ் சன், சஞ்சு சாம்சன் காட்ஸ் பிளான் பேபி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆமாம். அப்புறம் இன்னொன்று சொன்னார், கொஞ்ச நாளாகவே நான் வந்து சச்சின் அவர்கள் கூட வந்து டச்சில் இருக்கேன், நான் விளையாடனாலும் அவர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பார், என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ அதுதான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக தெளிவாக இருக்கார். நேராக குத்தி வர போல ஸ்கொயர் லெக்கில் அடிக்கணும்லாம் கிடையாது, நேராக அவர் தான் நேராக ஆடு நீல ஆடுன்னு ஆடுறாரு. அவர் எங்கே லெக் சைடில் பெருசாக ஆடுறதே இல்லை, குத்தி பவுன்ஸ் வந்தால் மட்டும் லெக் சைடு போகிறாரு, பாலை பார்த்து கரெக்டாக ஆடுறாரு, தப்பாகவே ஆடலை. அவ்வளோ ஸ்மார்ட்டான சஞ்சு சாம்சன் ஆகிட்டாரு. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இறை தூதரா, ஆமாம், சஞ்சு சாம்சன் இறை தூதராக இந்தியாவிற்கு நாக் அவுட் போட்டிகளில் வந்து இந்தியாவை கைப்பிடித்து அழைத்து வந்து செமிஃபைனலிலும் ஃபைனலிலும் ரன்கள் அடித்து இந்தியாவை சாம்பியன் ஆக்கியிருக்கிறார். அன்டவுட்டட், வேற டவுட்டே கிடையாது நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டீமை பற்றி பேசிக்கிறேன். அக்சர் பட்டேல், பாப்பு, காந்தி அப்படிதான் சொல்கிறாங்க. 2026 T20 வேர்ல்டு கப்பில் ரிங்கு சிங் தான் அக்சர் பட்டேல் ஆகும்போது
கரெக்டாக ரோஹித் சர்மா வந்து அக்ஷர் பட்டேலை பிக் பண்ணாரு. இந்தியா செமிஃபைனல் ஜெயிக்கிறதுக்கு இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸ், பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவர் பர்ஃபார்மன்ஸ். அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலில் அக்ஷர் பட்டேல் அடிச்சிருப்பாரு, இம்பாக்ட் கொடுத்துருப்பாரு. இங்கே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக அக்ஷர் பட்டேலை உட்கார வச்சதான விளைவு என்னன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் உள்ள ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக உள்ள ஆட வந்தார், விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு, ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அதே வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து பவர் பிளே 2 ஓவர் சூப்பராக போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இம்பாக்ட், பவுலிங்கில் இம்பாக்ட், ஃபீல்டிங்கில் இம்பாக்ட். அப்புறம் இங்கே நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக ஃபின் ஆலனோட விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு, அங்கேருந்து கிளென் ஃபிலிப்ஸோட விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ உண்மையாலுமே இந்தியாவோட பாபுஜிங்க, டவுட்டே கிடையாதுங்க. நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன், அவரோட வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். 2023 ஓடி வேர்ல்டு கப் ஃபைனல் அகமதாபாத்தில் பார்த்து முடிச்சுட்டு அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து சென்னை போகிறதுக்காக நான் அங்கே செக்யூரிட்டி செக்கிங்கில் நின்றுருக்கேன். அப்போது அக்ஷர் பட்டேல் மாஸ்க் போட்டுட்டு எனக்கு முன்னாடி நின்றுருந்தார். அவர்கிட்ட நான் என்ன கேட்பேன் சொல்லுங்கள், எதுவும் கேட்கல. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு அந்த ஓடி வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருந்தார். அவருக்கு பதிலாக தான் அஸ்வின் சேர்க்கப்பட்டார். அவருக்கு கேட்டால் காயம் அப்படின்ட்டாங்க. அக்ஷர் பட்டேல் வந்து நான் என்னோட கேஸ் அவர் வந்து பெங்களூருக்கு என்சிஏக்கு போகிறதுக்காக போயிட்டு இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட எதுவும் கேட்கல. ஆனால் பாருங்கள், 2023 ஓடி வேர்ல்டு கப் அவரோட ஹோம் கிரவுண்டான அகமதாபாத்தில் இந்தியா தோக்குறாங்க. அப்போ ஒரு ஸ்குவாடில் இல்லை, ஆனால் இப்போ ஸ்குவாடில் இருக்காரு. 2026 T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் அவர் இருக்காரு, ஜெயிச்சு கொடுக்குறாரு. ஆனால் இந்த T20 வேர்ல்டு கப்பில் அவர் இல்லாமல் அகமதாபாத்தில் ஆனாங்க, தோற்றாங்க. ஸோ பாபுஜி கரெக்டாக பாபுஜின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இந்தியாவை இம்பேக்ட், அவரோட இம்பேக்ட்லாம் வேறு மாதிரிங்க. ஃபைனலில் அவரோட அந்த 2 விக்கெட்டோ, அதுக்கப்புறம் வந்து செமிஃபைனலில் அவரோட கேட்சஸ், வில்ஜாக்ஸ் மொமெண்டம் எடுத்தது, ஹாரி ப்ரூக்கு பின்னாடி ஓடி போய் அந்த கேட்ச் எடுத்தது, அதுக்கப்புறம் இயர்லியாக கேட்ச் எடுத்தது. ஸோ பப்புஜி தான். அப்புறம் அதை விட சிவம் துபே, எனக்கு ஹர்திக் பாண்டியாவை தாண்டி இவரோட இம்பேக்ட் பேட்டிங்கில் ஃபைனலில் உங்களுக்கு தெரியும் அதிகம்தான். ஆனால் எனக்கு சிவம் துபே எப்போவுமே எனக்கு இது மாதிரி தனியாகவே, இவர் எதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், நியூ பாலில் பால் கொடுத்தா போடுறாரு, வந்து ஸ்பின்னரை பேஷ் பண்ணுறாரு. பட் நீ ஃபாஸ்ட் பாலரை பேஷ் பண்ணாரு, அதில் ரஷீத் அடித்தார், கவனிச்சிருப்பீங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக தனியால் நின்று விளையாண்டுருந்தாரு. ஸோ எனக்கு சிவம் துபே எப்படிங்க சொல்கிறது, சிவம் துபே யுஎஸ்ஏக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் கஷ்டப்பட்டார் தான் அவர் விளையாண்டதெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் சிவம் துபேயோட இம்பேக்ட் நீங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. சிவம் துபேயோட இம்பேக்ட் அது மரண இம்பேக்ட், அதில் டவுட்டே கிடையாது. இன்னொன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் பாருங்கள், சஞ்சய் சாம்சன் ஃபார்முக்கு வந்திருக்காரு, சிவம் துபே இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் நாங்கள் டிவால் பிரவிஸு கொடுத்துறாரு. சிஎஸ்கே நல்லா டீமாக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். அது ஒரு பக்கம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அஷ்தீப் சிங்கோட இம்பேக்ட் பவர் பிளேயில் அது ஒரு பக்கம் அப்படின்னா, அப்புறம் இருங்க வரேன், எனக்கு ஞாபகம் இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மேட்சோட பவர் பிளேலையும், முக்கியமாக நாக் அவுட்ஸில் ஒவ்வொரு மேட்ச்லையும் பவர் பிளேலையும் அவர் ஸ்லோயர் ரன் போடுறதோ இல்லை பாலை ஸ்லைட் பண்ணி விக்கெட் எடுக்கிறதோ ஒன்று. இன்னைக்கு ஃபைனல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஃபஸ்ட் விக்கெட் வந்திருக்கணும், அவர் தான் எடுத்துருக்கணும், பட் விட்டுட்டாங்க. ஆனால் வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாக அந்த 19வது ஓவர் வந்து ஒரு 6 ரன் கொடுத்து போட்டு போவார். அதுக்கப்புறம் இங்கே இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செமிஃபைனலில் விக்கெட் எடுப்பார், கடைசியாக டெத் ஓவர் வந்து சூப்பராக போட்டு கொடுத்துட்டு போவார். இங்கே ஃபைனலில் நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ நான் நினச்சேன் இந்தியா கஷ்டப்படுவார், அவுட் சைட் இந்தியா நல்லா போடுவார் பார்க்கும்போது இந்தியாவில் T20 வேர்ல்டு கப்பில் நல்லா போட்டு போயிட்டார். ஹர்ஷ்தீப் சிங்கு கரெக்டாக எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறதுங்கிறது ஒரு பக்கம், தன்னை தவிர்க்க முடியாத ஒரு ஃபாஸ்ட் பாலராக காமிச்சிட்டு இருக்காரு. எதனால நான் வந்து இந்தியாவில் அதிக T20 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் காமிச்சிருக்கிறாருன்னா, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஹர்திக் பாண்டியா பற்றி நிறைய பேசியாச்சு, பட் அன்சங் ஹீரோஸ்னால் இவங்க தான், டவுட்டு கிடையாது. அதை தாண்டி ஃபஸ்ட்டு இந்த பிளேயிங் லெவலை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நாங்கள் தோத்தாலும் ஜெயிச்சாலும் இந்த 11 தான், பிளேயர்ஸ் சொதப்பினாலும் இந்த டீமோட தான் ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டண்ட்டாக போனதும் ஒரு காரணமாக நான் பார்க்குறேன் இந்த டீம் சாம்பியன் ஆகிறதுக்கு. ஆமாம், இந்த டீம் சாம்பியன் ஆகாமல் வேறு எந்த டீம் சாம்பியன் ஆகாங்க சொல்லுங்கள். இஷான் கிஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த T20 வேர்ல்டு கப் ஸ்கீம் ஆஃப் திங்க்லேயே அவர் கிடையாது. சையத் முஸ்டாக் ட்ரோஃபியில் அடிச்ச அந்த 3 ஹண்ட்ரட்ஸு பிளே, அப்புறம் வந்து டீமை சாம்பியன் ஆக்கினது, லாஸ்ட் 2 வருஷமாக புஜிபாபு, ரஞ்சி ட்ரோஃபி இப்படின்னு எல்லா இடத்துலையும் போய் அடிச்சது, இதெல்லாமே திரும்ப ஒரு சையத் முஸ்டாக் ட்ரோஃபியில் அடிச்சதெல்லாம் தாண்டி கொண்டு வந்து இந்திய டீமில் சேர்த்தோடனே நியூசிலாந்து சீரீஸில் செம்மையாச்சோன்னே ஓப்பனராக ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறம் சரி நீ வந்து எனக்கு நம்பர் 3 ஆடு, மேலே ஒரு ரைட் ஹேண்டர் தேவைன்னு மேட்சுக்கு வந்து அவரோட இம்பாக்ட் 317 ரன் அடிச்சிருப்பாரு, 50s அடிச்சிருப்பாரு, ஃபைனலி 50s அடிச்சிருப்பாரு, ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப்பு. இஷான் கிஷன் இடத்த ஹோல்டு பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் அந்த இடத்த யாரும் கொடுக்கவே முடியாது.
ரெகுலராக நம்பர் 3ல அவர் ஆடுவார், டவுட்டே கிடையாது. சூப்பராக ஆடுறாரு, ஸ்பின்னையும் ஃபார்வர்டையும் செம்மையாக பேஷ் பண்ணுறாரு, பிரமாதமாக இருக்குது. அப்புறம் யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாலும் அவங்களால தான் இந்தியா ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்கிறதும் ஒரு பக்கம். அப்படின்னா திலக் வர்மா நம்பர் 3யாக இருந்துச்சு. சரி, இப்போது இஷான் கிஷன் நம்பர் 3, சஞ்சு அட் ஓப்பன் அப்படின்னு வரும்போது திலக்குக்கு எங்கே இடம், திலக் வேணும்னு சொல்லி திலக்க விடக்கூடாதுன்னு சொல்லி நம்பர் 5ல கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தோடனே ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக வந்து பூந்து விளாசினாரு. அப்படின்னா அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாக சஞ்சு சாம்சன் கொஞ்சம் லைட்டாக பதுங்கும் போது இவர் பாய ஆரம்பித்து அங்கே ஒரு குயிக்காக ஒரு 20 ரன் அடித்து ஜெயிக்கிறது ஒரு காரணமாகவும் அவர் இருந்தார். ஸோ திலக் வர்மா ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. எல்லாரையும் பற்றி பேசிட்டேன்னா எல்லாரை பற்றி பேசியாச்சு, ஜஸ்பிரித் பும்ரா பற்றி பேசியாச்சு. வேற என்ன சொல்கிறது சொல்லுங்கள். இந்தியா சாம்பியன் ஆகிட்டாங்க. என்னன்னா இந்தியா தான் சாம்பியன் ஆவாங்க அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு ப்ரிடிக்ஷனாகவும் எல்லாரோட ஒரு அபிமானமாகவும் எல்லாரோட கருத்தாகவும் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா 2 வருஷமா இந்தியாவில் நடந்த கிரிக்கெட் அப்படி. சவுத் ஆப்பிரிக்காவை இந்தியாலையும் சவுத் ஆப்பிரிக்காலையும் இந்தியா பீட் பண்ணாங்க. இந்தியாவில் ஹோமில் 2 தடவை பீட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், நாட் ராங். நியூசிலாண்டையும் இந்தியா அங்கே பீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவையும் இந்தியா பீட் பண்ணாங்க. வேற எந்தெந்த டீம், ஆஸ்திரேலியாவை அங்கே பீட் பண்ணாங்க, அங்கே அவங்க வீட்லேயும் போய் பீட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா அங்கே கண்டிப்பாக அங்கே பீட் பண்ணியிருப்பாங்க. இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாத்தையுமே வந்து இந்தியா பீட் பண்ணி வச்சிருந்தாங்க 2 வருஷத்துல. பட் இந்த வருஷம் கப்பு வின் பண்ணுவாங்க, T20 வேர்ல்டு கப் சாம்பியன் ஆவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் திரைக்கதை எப்படி இருந்தது அப்படிங்கிறதா மேட்ரு. ஸோ திரைக்கதை டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்தியா வந்து சாம்பியன் ஆவாங்க, ஆனால் இப்படி தான் சாம்பியன் ஆவாங்கன்னு யாரும் நினச்சி பார்க்கல. இவங்களாம் அடிச்சு தான் சாம்பியன் ஆகுவாங்கன்னு யாரும் நினச்சி பார்க்கவே இல்லை. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி நம்பர் 1 ஸ்பின்னர், அபிஷேக் சர்மா நம்பர் 1 பேட்டராக இருந்தாங்க. ஆனால் யார் அடிச்சு கொடுத்தா, யார் ஜெயிக்க வச்சா உங்களுக்கே தெரியும். ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு, எல்லாமே இந்தியாவுக்கு சாதகமாக தான் அமைஞ்சது. அப்புறம் மகேந்திர சிங் தோனி கிட்டத்தட்ட பல வருஷம் கழிச்சு இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோ நிறைவடைகிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மணி 3 ஆகுது, 3 ஆகுது இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது. கால் கற்கல, தூக்கம் லைட்டாக சுக்குது. இப்போ தான் என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறதுக்கு இல்லைங்க. அப்புறம் இன்னொன்று, நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத் வந்து அங்கே இந்தியா ஜெயிக்க மாட்டாங்க, அது பீட கிரவுண்டு, இந்தியா அங்கே ஜெயிக்க மாட்டாங்க, அது ராசி இல்லாத கிரவுண்டு, சரியில்லை கிரவுண்டை மாற்றுங்க. நான் சொல்லியிருப்பேன், ஆப்போனண்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி பிச்சுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லிட்டு. இன்னொன்று, இந்தியா ஜெயிச்சதுக்கான காரணம் இந்த மாதிரியான ரெட் சாயில்டு ஒரு மிக்ஸ்டு சாயில் விக்கெட் கொடுத்ததுனால தான். எனக்கு நான் சொல்லியிருப்பேன், இங்கே பாருங்கள், இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட தோத்தோடனே ஜிம்பாப்வே கிட்ட சென்னையில் ஆட போகிறாங்க, வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட கொல்கட்டாவில் ஆட போகிறாங்க, செமிஃபைனல் வந்தால் வேங்கடையில் ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்தியா செமிஃபைனல் குவாலிஃபைட் ஆயிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். செமிஃபைனல் முடிஞ்சதும் பிச் ரிப்போர்ட் பார்த்ததும் கண்டிப்பாக ஃபைனலில் இந்தியாவுக்கு ரெட் சாயில் மிக்ஸ்டு சாயில் விக்கெட் கிடைக்கும், இந்தியா ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சேன். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இந்தியா ஆடி பழகினவங்க ஜெயிக்க தான் செய்வாங்க. இவங்க ஜெயிக்காமல் யாராவது ஜெயிப்பாங்க. இப்படை தோற்கும் எப்படை வெல்லும். நன்றி. வீடியோ நிறைவடைகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பேசி முடிச்சாச்சு. நன்றி. வீலாக் வருது பாருங்கள், உங்களை சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த நாள் IPL வீடியோஸ் வருது. அப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வச்சுருக்கேன். அந்த சந்தோஷமான செய்தி சொல்கிறேன் உங்களுக்கு, நான் ஒரு வீடியோ மூலமாக சொல்கிறேன். சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது இந்த T20 வேர்ல்டு கப்போட Dream 11 டீம் வருது, அதுவும் பண்ணுறேன். ஒரு 2 நாள் கழிச்சு வந்தாலும் பாருங்கள்.